இங்கே பாருங்கள், நம்ம வந்து பார்த்துட்ருக்கிற இந்த வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா வந்து விவசாயிகளுக்காக கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. எப்படி இருக்குது பாருங்கள், புதுசாக கட்டியிருக்கதான். இதெல்லாம் வந்து பழைய வீடுகளுங்க, இதெல்லாம் வந்து புதிய வீடுகள். இந்த பக்கம் இருக்கிறது பழைய வீடுகளுங்க, இது வந்து புதுசாக கட்டியிருக்காங்க. ஒரு நார்த் கொரியா நாள் வராது. இங்கே உள்ளவங்க மோஸ்ட்லி சைக்கிள் தாங்க ஓட்டுறாங்க. போலீஸ்கார் வராது. இங்கே போலீஸ்காரங்க சோல்ஜர்ஸ்னு பார்த்திங்கன்னா வந்து கையில் பெட்டி வச்சுருக்காங்க. பெட்டி வச்சு நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. என்ன பெட்டிக்குள்ள இருக்குதுன்னு நமக்கு தெரில. இங்கே சைடில் லைட்டாக பார்க்கலாம், நடந்து வந்துட்டுருக்காது பாருங்கள். வீடியோ எடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவரை. இங்கே பாருங்கள், சோனி கேமரா வச்சு நம்ம வீடியோ எடுக்கிறாங்க பாருங்கள். இவங்களும் மெமரி கார்டு தான் யூஸ் பண்ணுறாங்க எடுக்கிறதுக்கு. இங்கே உள்ள லோக்கல் நியூஸ் சேனல்ஸுங்க. Hi, do you speak English? I think no. Yes, I think so. Excuse me, this is taxi? Huh? This car is taxi? Yeah. Taxi? Oh, taxi. Oh. Okay. இங்கே பாருங்க டாக்ஸியை. ஹலோ, டாக்ஸிலாம் இருக்குங்க இந்த ஊரில். என்னங்க? ஓகே, லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ. லன்ச் சாப்பிட போகிறோம். ஏன்னா காலையிலே என்னை வந்து பார்த்தீங்கன்னா லேட் பண்ணிட்டானுங்க நம்மளை, இமிக்ரேஷன் எல்லாத்தையும். சாதாரணமாக தாங்க இருக்குது ஊர், நம்ம கேள்விப்பட்ட மாதிரிலாம் இல்லை. பட் இங்கே அப்படி இருக்குது. மேபி உள்ளே போக நமக்கு தெரியல என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நாட்டில் இருக்கிற எல்லா வீடுமே பார்த்தீங்கன்னா யார் சொந்தம்னா ஒவ்வொரு மக்கள் வாழ்கிறாங்களே அவங்களுக்கு சொந்தம் கிடையாதுங்க. எல்லாமே வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தமாக ஒவ்வொரு வீடுமே. இப்போ நம்ம புதுசாக பார்த்தோம்ல அந்த விவசாயியோட வீடு கூட பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட தான். எல்லாமே கவர்மெண்ட்டோடது, கவர்மெண்ட் கட்டி கொடுப்பாங்க. இது மாதிரி 600லேருந்து 800 வீடுகள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கவுண்டினா வந்து ஒவ்வொரு ஊர்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து வருஷத்துக்கு இங்கே உள்ள கவர்மெண்ட் வந்து கட்டி கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க போல். நம்ம அந்த ஏஜ் ஆஃப் எம்பையர்ஸ் கேம்லாம் விளையாண்டோம்னா நம்ம காசு வர அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களே, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா வீடு அப்கிரேட் ஆகிட்டே இருக்குது காசு வர. ஒரு அண்ணன் வந்து துணி காயப்பட்டுருக்காரு. தலைவா, வணக்கம் தலைவா. பார்க்குறா என்னடா பஸ்ஸு போகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா பல வருஷம் கழிச்சு 5.5 வருஷம் ஆச்சுங்க டூரிஸ்ட் வந்து இந்த ஊருக்குள்ளே வந்து. இங்கே பாருங்க, பசங்க வந்து சைக்கிளில் போகிறாங்க, விளையாடுறாங்கன்னு நினைக்கிறேன். இது ஸ்கூல். ஹலோ, கை காமிக்கிறாங்கப்பா. வேறு லெவல் ஸ்கூலுங்க. ஸ்கூலுக்குள்ளே வந்துட்டோம். இது வரைக்கும் நம்ம வந்து தண்டாங்கில் பார்டர் ஏரியா தான் நம்ம வந்து லாஸ்ட்டு சைனா வரும்போது பார்த்தோம். நமக்கு செம்ம லக்குங்க, ஃபஸ்ட்டு டூர்லேயே நமக்கு வந்து வாய்ப்பு கிடச்சிது. ஸோ இப்போ வந்து சாப்பிட போதும், லஞ்சுக்காக நிப்பாட்டிருக்காங்க. காலையில் சாப்பிட்டதுங்க, அதுவும் ப்ரெட்டு முட்டையும் கொடுத்தானுங்க. பயங்கர குளிராக இருக்குது. உள்ளே எனக்கு தெரிஞ்சு ஹீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஹலோ, இங்கே ரிசப்ஷன். ஹலோ அனியாசிகா. சாப்பாடு உணவுகள் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இங்கே வச்சுருக்காங்க. வேணுங்கிறது நம்ம போட்டு அடிக்க வேண்டியதான். அனியாசிகா. ஸோ மதியம் லஞ்சுக்கு வந்தனால உணவுகள்லாம் வந்து பயங்கரமாக ரெடி ஆகிட்டு இருக்கு. கேன் சிட் தேர். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு சூப்பு, ப்ரெட்டு, அப்புறம் வந்து ஒரு சாலடு, சிக்கனு, உருளைக்கிழங்கு என்னமோ இருக்குது, கத்திரிக்காய்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், சாப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா மெட்டலில் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க. எல்லாம் கட்டையில் தான் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் வந்து மெட்டலில் சாப்ஸ்டிக் பார்க்குறேன். என்னுடைய முதல் நார்த் கொரியாவுடைய உணவு சாப்பிட போகிறேன். ஜில்லுன்னு இருக்குது, ஆனால் மேலே பண்ணியிருப்பாங்க போல். சூப்பை ட்ரை பண்ணுவோம். சூப்பை குடிச்சு பார்க்கலாம். உண்மையிலே வேற லெவலுங்க. கடைசியாக அந்த மாதிரி சுவை பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் குடித்தது செம்மையாக இருக்குங்க. அது ஆக்சுவலாக வந்து இது மாட்டுக்கறின்னு நினைக்கிறேன். நார்த் கொரியாவுடைய பியருங்க. ஃபஸ்ட் டைம் முதலாக நான் வந்து ட்ரை பண்ணேன். உலகத்தில் எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது.